ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 8, 2024. நமது திருப்தி தன்மையும் மகிழ்ச்சியும் நமது பர்சனாலிட்டியை கட்டமைக்கின்றன. பகவானுடைய குழந்தைகளின் பர்சனாலிட்டி எவ்வாறு இருக்க வேண்டும்? சற்று சிந்தித்து பாருங்கள். முகத்தில் தூய்மையின் ஜொலிப்பு இருக்க வேண்டும். கண்களில் ஆன்மீக தன்மை இருக்க வேண்டும். உதடுகளில் புன்னகை இருக்க வேண்டும். வாயில் எப்போதும் ஞான அமிர்தம் இருக்க வேண்டும். அமுத மழை பொழிய வேண்டும். நெற்றியிலிருந்து பல சக்திகளின் கிரணங்கள் பீச்சாங்குழலை போன்று அனைவர் மீதும் தெளித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு வருமானத்தை சேமித்து கொள்ள வேண்டும். கரங்கள் வரங்களை அளிப்பனவையாக இருக்க வேண்டும். வாயும் கூட வரங்களை கொடுப்பதாக இருக்க வேண்டும். நாம் அனைவரும் அப்படிப்பட்டதொரு பர்சனாலிட்டியை உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த ஆத்மாக்கள் வார்த்தைகளை குறைவாக பயன்படுத்துகிறார்களோ 50 வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய இடத்தில் 5 வார்த்தைகளாலேயே காரியத்தை செய்து முடிக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்கு சித்தி கிடைத்து விடுகிறது. ஒரு யோகியானவர் இவ்வாறு தனது வார்த்தைகளின் சக்தியை சேமித்திருக்கிறார் என்றால் அவருக்கு வாக்கு சித்தி கிடைத்து விடுகிறது. மேலும் நமது தூய்மை தன்மையோ அனைத்திலும் உயர்ந்த பர்சனாலிட்டி ஆகும். பாபா கூறியிருக்கின்றார், தூய்மை தன்மைதான் அனைத்திலும் உயர்ந்த பப்ளிசிட்டியினுடைய ஆதாரமாகும். ஏனென்றால் எந்தளவிற்கு நமது தூய்மை தன்மை அதிகரிக்குமோ அந்த தூய்மை தன்மையின் சம்ஸ்காரங்களின் விதை இருக்கக்கூடிய தேவ ஆத்துமாக்கள் அதனால் கவர்ந்தெழுக்கப்பட்டு வருவார்கள். நாம் நமது தூய்மை தன்மையின் சக்தியினை அதிகரிப்போம். இதுவே உலக சேவையின் ஆதாரமும் ஆகும். நமது தூய்மை தன்மையானது இயற்கையை முழுமை நிலையை அடையச் செய்கிறது, தூய்மையாக்குகிறது, சத்தோ பிரதானமாக ஆக்குகிறது. இப்போதோ இயற்கை தமோ பிரதானமாக இருப்பதால் மனிதருக்கு எதுவும் கொடுப்பதில்லை. நாம் இயற்கையிடமிருந்து அன்னத்தை சுரண்ட வேண்டியிருக்கிறது. பழங்களிலும் சுவை இருப்பதில்லை. இயற்கை வெறுமையாகிவிட்டது. நாம் அதனை நிரப்ப வேண்டும். நமது தூய்மை தன்மைதான் இந்த காரியத்தை செய்யும். எப்போது நமது தூய்மை தன்மையால் இயற்கை தூய்மையாகிவிடுமோ அப்போது அது நமக்கு அனைத்தையும் வழங்கும். எனவே நமது தூய்மை தன்மையால் இவ்வுலகம் தனத்தாலும் தானியங்களாலும் நிறைந்துவிடும். இந்த மனோவிகாரங்களோ உலகை முற்றிலும் கீழான நிலைக்கு தள்ளிவிட்டன. எனவே நம்மீது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நாம் சுயத்திற்குள் தூய்மை தன்மையின் ஒளியை அதிகரிக்கச் செய்து இந்த இயற்கையினை நிரப்புவோம். அதன் மூலம் அது நமக்கு திருப்பி கொடுக்கும், நம்மை நிரப்பிவிடும். நமது பாரதமானது மீண்டும் வைரங்களின் பானையாக ஆகிவிடும். இங்கே தனமும் தானியங்களும் அளவற்றதாக ஆகிவிடும். யாருக்கும் எந்த குறைபாடும் இருக்காது. அனைவரும் ஆரோக்கியமாகி விடுவார்கள், பாவங்களற்றவராக ஆகிவிடுவார்கள். அனைவருக்குள்ளும் தூய்மை தன்மையின் ஒளி வந்துவிடும். நமது பர்சனாலிட்டி எப்படி இருக்க வேண்டுமென்றால் ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் நாம் நின்றாலும் தனியாக தென்பட வேண்டும். முகத்தில் தெய்வீக தன்மை இருக்க வேண்டும். இது எத்தனை பெரிய அழகாகும்! ஒருவர் வெளிப்புறமாக மிக அழகாக இருக்கிறார், ஆனால் அவரது முகம் வாடி இருக்கிறது என்றால் அது யாரையும் கவர்ந்து இழுப்பதில்லை. ஆனால் ஒரு பிராமண ஆத்மா யோகி, அவரது முகம் வெளிப்புறமாக அவ்வளவு அழகாக இல்லை என்றாலும் அவரது தெய்வீக தன்மையின் கவர்ச்சி பிறர் மீது ஏற்படுகிறது. அந்த ஆன்மீக தன்மையின் கவர்ச்சியால் அவர் அனைவரையும் கவர்ந்தெழுக்கிறார். நாமோ தேவகுலத்தின் மகான் ஆத்மாக்களை பாபாவின் பக்கம் கவர்ந்தெழுக்க வேண்டும். நாம் நமது தூய்மை தன்மையின் பர்சனாலிட்டியை அதிகரித்து கொண்டே செல்வோம். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நாம் யாரை பார்த்தாலும் அவரை ஆத்மாவாக பார்ப்போம். மேலும் அவருக்கு தூய்மையான அதிர்வலைகளை பரவச் செய்வோம். நான் தூய்மை தன்மையின் சூரியனாவேன். இந்த சுயமரியாதையினை பயிற்சி செய்வோம். மேலும் என்னிடமிருந்து தூய்மை தன்மையின் தங்க நிற ஒளிக்கதிர்கள் பீச்சாங்குழலை போன்று அனைவர் மீதும் பரவி கொண்டிருக்கின்றன. இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருப்போமானால்
நாலாபுறங்களிலும் உள்ள ஆத்மாக்களின் மீது நல்லதொரு தாக்கம் ஏற்படும். மேலும் அநேக ஆத்மாக்களுக்கு தூய்மை அடைவதற்கான தூண்டுதலும் கிடைக்கப்பெறும். எனவே இன்று ஒவ்வொரு மணி நேரத்திலும் 2 முறைகள் அனைவருக்கும் தூய்மை தன்மையின் அதிர்வலைகளை பரவச் செய்வோம். ஓம் சாந்தி.